ஆதவர்ஜுனா திருப்பி 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 என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, என்னுடைய தலைவர் அதாவது திருமாவளவன் அவருடைய தலைவர் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கிறாருன்னு விஜய் பேசும்போது பல்லை கட்டுகிறார், அசிங்கமா சிரிக்கிறார். அதுக்குதான் ஒரு மேல் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. என்ன நடவடிக்கை? ஆதவர்ஜுனா ஒத்துக்கலையே, தப்புனே ஒத்துக்கலையே. நான் ரெண்டே கேள்வி, நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையுமே விட்டுருங்க, சரியா? 2 கேள்வி கேட்கிறேன். நீ சமதர்மம் பேசுற, சமூக நீதி பேசுற, ஆட்சியில் அதிகாரத்துக்கு வரைக்கும் நீ அடுத்த லீப்லாம் எவல்யூஷன் ஆஃப் பவர் பாலிடிக்ஸ்லாம் நீ போற, ரைட்? இவ்வளவு அறிவு இருக்கிறவன 2 முட்டாத்தனமான விஷயங்களை பேசி இருக்கிற. ஒண்ணு என்னன்னா, ராஜாஜினாலதான் அண்ணா தேர்தலில் ஜெயிச்சாருங்கிறது ஆதவர்ஜுனாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பேட்டியில இருக்கு, ரெக்கார்டட் பேட்டியில இருக்கு. ஒண்ணு. 2வது, மகா பெரியவா நல்லவர். மகா பெரியவா நல்லவர் என்கிற கருத்தை வைத்திருக்கிற எவனாவது ஒருவன் அம்பேத்கரை பற்றி பேச தகுதி இருக்கா? நீங்க சொல்லுங்க, என்ன விட்டுருங்க. நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், பத்திரிகையாளர். மகா பெரியவா எங்க, அம்பேத்கர் எங்க? நீ காந்தியவும் பெரியாரையும் வச்சிருக்கிறதையே ஒரு முரணாக சில பேர் பேசுறாங்க. பட் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது எனக்கு தனித்தனி தலைவர்களா தெரிகிறாங்க. ஆனா மகா பெரியவாவையும் அண்ணாவையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சு நீ பேசினீங்கன்னா அதை விட அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா? அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன? இந்த 2ஐ பேசிக்கொண்டு உனக்கு வேற எதை பேசவும் தகுதி இல்லையே. இல்ல, ராஜாஜியோட திமுக கூட்டணி வச்சாங்க. மகா பெரியவாவை விட தீண்டாமையை கடைபிடித்த ஆசாமி இந்தியாவில் யாரு? இந்தியால யாரு? நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க மத்த எல்லா சாமி நீ யாரை வேணா சொல்லிருக்கலாம், ஆதினத்தை சொல்லிருக்கலாம், குன்றக்குடி அடிகளார சொல்லிருக்கலாம். நீ மகா பெரியவா தான் உனக்கு எக்ஸாம்பிளா? குட் சாமியா இருக்கு, நல்ல சாமியா இருக்கு. எளிமையா இருந்தாரு. என்ன எளிமையா? பல்லக்குல தூக்கிட்டு போறது எளிமையா? ஒரு உதாரணமா என்ன பல்லக்குல 4 பேரை தூக்கிட்டு போறது? வாழை இலையில பாத்ரூம் போறது வந்து எளிமையா? வாழை இலையில பாத்ரூம் போய் கொண்டு போய் போறதுதான் எளிமையா? இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆழ்ந்து படித்தவர். விகடன் டாக்குமெண்ட்ரி அவரே ஷேர் பண்றாரு. அவர் அம்பேத்கரையும் அண்ணாவையும் ஆழ்ந்து படித்தவர். என்ன ஆழ்ந்து படிச்ச? மகா பெரியவா தெய்வத்தின் குரலை தான் படிச்சுட்டு மகா பெரியவா ஃபேனா இருக்க. நீ அம்பேத்கரை பத்தி எப்படி பேசணும்? சரி, அவர் பேசுனது உங்களை பொறுத்த வரைக்கும் அது தவறுன்னு வச்சுக்கீங்களா? எல்லார பொறுத்த வரைக்கும் தவறு. அம்பேத்கரை பொறுத்த நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்றது சில விஷயம். இந்த மன்னர் ஆட்சி அந்த விஷயம்லாம் என்ன பாதிக்குது. அது கூட எப்படின்னா திமுக காரனா இல்ல, ஒரு வாக்களித்த ஒருவனாக என்னுடைய தீர்ப்பை கேள்வி கேட்கிற அல்லது நீங்க எல்லாம் வந்து ஆட்டு மந்த மாதிரி போறீங்கன்னு ஒருத்தன் நக்கல் பண்றத எனக்கு வந்து பாதிக்குது. இது இன்னொரு சைடு. மகா பெரியவாவை அம்பேத்கர் மேடையில பேசினீனா, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் மேடையில பேசினீனா, உன்னை விட அம்பேத்கரை பற்றி தெரியாதவன் யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். இதையாவது ஒத்துக்குங்க.